இங்கே நம்ம மியோ தான் கட்டுறாங்க. ஏதோ ஒரு மரத்துக்கடியில் நின்றுட்டு இருக்கா. இது என்னென்னா கனவு தான். திருப்பி பாஸ்ட்டுக்கு வந்துட்டா. அந்த கனவுல பார்த்தா சுமியும் அந்த உசைன் தான் உட்காந்துருக்காங்க. சுமியை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு உசை சொல்கிறான், நான் எது வேணால் உனக்காக பண்ணுறேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி. உடனே சுமி சொல்கிறாங்க, என்ன தான் நம்மளால் பண்ண முடியும், நம்மளை ப்ரெஷர் கொடுக்குறவங்க வந்து ஒரு பெரிய நோபல் ஃபேமிலி ஆச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் உசை என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, என்னால் முடிஞ்ச எதை வேணால் நான் செய்கிறேன், நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஸ்வாடு, உன் கனவை கலைய விட மாட்டேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன், எந்த செவரை வேணால் தகர்த்தெறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு மியோவை முறைச்சி பார்ப்பானா. கனவுக்குள்ளே இருக்க மியோ இவனுக்கு தெரியுறா. அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு கனவுலேருந்து மியோ முழிச்சிடுறா. அப்புறம் பார்த்தா மியோவும் கியோக்காவும் எங்கேயோ காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து மியோ வந்து கியோக்கா கிட்ட அந்த கனவுல நடந்தது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா. அவனும் கேட்குறான், அப்படியே அவன் கண்ணை பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை பற்றி நீ இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கியோக்கா சொல்கிறான். எனக்கு இன்னும் இந்த பவரை பற்றி ஃபுல்லாக தெரில, ஆரத்தத்தை தான் கேட்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதான் ஹீரோ சொல்லுவான், ஆராத்தவை கொஞ்ச நாள் அந்த பக்கமே காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா இம்பீரியல் பேலஸுக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ தான் கேட்க சொல்கிறான், மியோ இங்கே தான் நீ கொஞ்ச நாள் இருக்க போகிற, உன்னையும் பிரின்ஸையும் ஒன்றாவே சேர்த்து தான் நாங்கள் பார்த்துக்க போகிறோம், அதுதான் பிரின்ஸோட பிளானு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உள்ளே வந்ததுக்கப்புறம் குதிரை வண்டியில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மினி சிட்டி மாதிரி தானே இருக்கும். பிரின்ஸோட இடம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. உள்ளே வந்து கார்லாம் அலோடு கிடையாது. அதனால தான் குதிரை வண்டியில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கப்பே மியோ சொல்கிறா, என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள்லாம் பிரின்ஸ் பக்கத்தில் இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அதுக்கு இவன் சொல்கிறான், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இரு, நீ வந்து இப்போ என்னோட ஃபியான்சி, அதோட பேலஸில் நடக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதோட உனக்காக எங்கள் அக்காவும் அந்த மெய்டும் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவங்க வீட்டில் இருக்கவங்க. அவங்கள பார்த்தோன்னே மியாக்கும் ரொம்ப சந்தோஷம். அக்கா வந்து இதான் பிரின்ஸோட இடம், சரி வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ உள்ளே பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து இவங்களை வெல்கம் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து டக்காக்குரா. அவர் ஒரு முக்கியமான பதவியில் உள்ளவர் தான். அவர் சொல்கிறாரு, நான் இனிமேல் இந்த இடத்த சுற்றி கட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி கட்டிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா இந்த இடத்த பக்கம் கனவு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தை வரான். ஆரத்தை பார்த்தோன்னே கேட்குறான், இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆரத்தை சொல்கிறான், இந்த மாதிரி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ப்பா, அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு மியாவை பற்றி சொல்கிறான். இங்கே வந்து நான் தான் உனக்கு பர்சனல் பாடி கார்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே கேட்க சொல்கிறான், ஏன்னா வந்து என்னை பிரின்ஸுக்கு பாடி கார்டாக போட்டாங்க, அதனால தான் உனக்கு பாடி கார்டாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே வந்து ஆரத்தை சொல்கிறான், நம்ம இங்கேருந்தே உன்னோட பவரை பற்றின ஸ்டடீஸ் எங்கேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஆரத்தை சொல்கிறான். மியாவும் சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் கேட்க சொல்கிறான், மியோ இது மாதிரி நீ இங்கே ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் எப்போதுமே நீ வந்து ஆரத்தை கூட மட்டும்தான் இருக்கணும், அதே மாதிரி யாரையும் உள்ளே இன்வைட் பண்ணிடவே கூடாது, நீ எப்போதும் அந்த உசை ட்ராப்லேருந்து எச்சரிக்கையாகவே இருக்கணும், எப்போதுமே 2 பேர் பாதுகாப்பாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆராத்தக்கிட்டையும் சொல்கிறான். உடனே ஆராத்தை கேட்குறான், அப்போ நான் அவனை பிடிக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே கேட்குறான், உன்னால் அவனை பிடிக்க முடியுமா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட மியோவை நீ பத்திரமா பார்த்துக்கிறது தான் உன்னோட முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு வந்து மியோவோட ரூமை கட்டுறாங்க. மியோ உள்ள வந்து பார்க்குறா, இவ்வளோ பெரிய ரூம் எனக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே லஞ்ச் டைமும் வந்துடுது. ஆராத்தா, மியோ, அக்கா, அப்புறம் அந்த பாட்டி எல்லோரும் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்கிட்டையும் நீ லெசன் கற்றுக்கணும். அவங்க என்ன சொல்லி தருவாங்கன்னா, படிக்கிறது எப்படி, அப்புறம் அது படித்த லேடி எப்படி இருப்பாங்க, அது மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. அப்புறம் வந்து ஆராத்துக்கிட்ட உன்னோட எபிலிட்டி பற்றி லெசன்ஸும் நீ கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மியோவும் சரின்னு சொல்கிறா. அப்புறம் வந்து மியோ வந்து ஆராத்திட்ட சொல்கிறா, இது மாதிரி எனக்கு கனவுல வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான கனவு காலையில் வந்துச்சு, அதை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் என்னோட எபிலிட்டிஸை பற்றி இன்னும் நிறைய எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆராத்தாட்ட கேட்குறா. உடனே ஆராத்தா சொல்கிறான், உன் பவரை பற்றி இன்னும் உனக்கு முழுசாக எதுவுமே தெரில போல், அது தெரிஞ்சிக்க விடாமல் உனக்குள்ளே இருக்க ஏதோ ஒன்று தடுக்குது, கவலைப்படாத, என்னால் முடிஞ்ச எல்லா உதவியுமே உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆராத்தா சொல்லிடுறான். அடுத்த இதில் பார்த்தா மியோ வந்து அவள் ரூமில் தனியாக உட்காந்து அவளோட பொருளை எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ கதவு தட்டுற சவுண்டு கேட்கும். யார் உள்ளவாங்க அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா கியோக்கா தான். நீங்கள் பிஸியாக இருப்பீங்களே, எப்போ வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி உன்னை நினச்சி கவலையாக இருந்தேன், அதை உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ எப்படி இருக்க, நல்லா தானே இருக்க, டயர்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே மியோவும் சொல்கிறா, நான் உன்னை நினச்சிட்டு இருந்தேன் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி. எதை நினச்சி கவலைப்படுற அப்படிங்கிற கேட்குறான். அப்போ தான் ஆராத்தா சொன்னது சொல்கிறான், இது மாதிரி எனக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு விஷயம் தான் என்னோடய பவரை ஃபுல்லாக தெரிஞ்சிக்க விடாமல் பண்ணுதுன்னு ஆராத்தா சொன்னார், எனக்கே என்னை பற்றி எதுவுமே முழுசாக தெரில அப்படிங்கிற மாதிரி மியோ சொல்லிகிட்டு இருக்கா. உடனே கேட்க சொல்கிறான், அது வந்து நீ உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளில சொல்ல மாட்டில்ல, அதனால தான் எல்லாத்தையும் வெளில சொல்ல ட்ரை பண்ணி பாரு, எனக்கும் உன்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு டக்குன்னு கேட்டுடுறான். மியோவும் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அது வந்து அப்படிங்கிற மாதிரி மழுப்பிகிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு சரி நான் கேட்டது வந்து மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். இப்போ போலீஸ்லாம் பேலஸ்குள்ளேயே தனியாக டென்ட்டு போட்டு தனியாக தான் இருக்காங்க. அங்கே தான் வந்து கியோக்கா வந்திருக்கான். அங்கே இருக்க போலீஸ் சொல்கிறாரு, நம்ம நினச்ச மாதிரி சினோச்சி பார்த்தது வெறும் இல்யூஷன் தான், இருந்தாலும் அந்த நேரத்தில் சினோச்சியோட அப்பாவை
நம்மளோட யூனிட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் இம்பீரியல் சிட்டியில் இருக்கிறதா வர சொல்லி அவரை போய் பார்த்து பேசியே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சின்னோச்சி சொல்கிறா, அவள் வந்து கண்ணாடியில் மேஜிக் மூலமாக பேசுகிறா. அவள் சொல்கிறா, இது மாதிரி எங்கள் யூனிட் அதாவது ஓல்டு கேபிட்டல்லேருந்து அவரை வர சொல்லியிருக்கலாம், ஆனால் அதுக்கான எந்த ரெக்கார்டும் இங்கேயும் இல்லை, அங்கேயும் அதுக்கான எந்த ரெக்கார்டுமே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் அவர் பார்க்க வரத்துக்கான அஃபிஷியலான ஃபார்ம் வச்சுருக்காரு, எப்படின்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்கிறான், அப்போனா அந்த ஃபார்மை உங்கள் அப்பாவுக்கு அனுப்பின யாரோ தான் அதோட ரெக்கார்டை வந்து மறைச்சிருக்காங்க வேணுக்குன்னே. அவன் வந்து உசை கூட ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்து இப்போ உள்ளே புகுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதோட அப்படியே ஆராத்தாவை கட்டுறாங்க. அவன் மியர் ரூமுக்கு வெளில பாடி கார்டை நின்றுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.